பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஏய், கால்ல மிதிக்காம கிண்டு. தெரியுது. சொன்னதுக்கு பதில் பேசுறேன்னா உன் தலை வெடிச்சிருமே. ஆமா, நான் தான் நோட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிளம்புறமா? சரிப்பா, சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். பாத்துப்பா, பணம் புழங்குற இடம். துரை எங்க போகுது? வெளியில போறப்ப எங்க போறேன்னு கேட்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? துரை பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாரு. நாங்க கேட்டதுனால விளங்காம போறதுக்கு. கலெக்டர் வேலையா இருந்தா என்ன, களை புடுங்குற வேலையா இருந்தா என்ன? வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய், அந்த கணேஷ் உன் கூட தானடா படிச்சான்? ஆமா. ஏன் இப்ப அவன் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்ய எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்ம மேல திரு சுப்பிரமணி உங்க கூட தானே படிச்சாரு? ஆமா. அவனுக்கு என்னப்ப? அவரு கரண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. நீ இன்னும் கள்ளக்காயவே காலைல கிண்டிக்கிட்டு இருக்க. ஏண்டா, அவர் என்ன சொல்றாரு, நீ என்னடா பேசுற? மா, அவனுக்கு என்ன வருமோ அதாம்மா வரும். அவன் அப்படி இவன் இப்படின்னு பேசக்கூடாதுல்ல. ஏங்க, அவன் தான் சீட்டு கம்பெனிக்கு போறான்ல, காலையில அவனை புடிச்சு கடலையை காய வைக்கிறாப்ல காய வைக்கிறீங்க. ஏய், அவன் சீட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு எங்க போறான்னு தெரியுமா? மச்சான், நீ தானே சீட்டை போடணும். அதுக்கெல்லாம் வேலை இல்லடா மச்சான். மச்சான் அடிச்சா ஒரே அடிதான், அதுவும் கேட்டடி.
ஏண்டா எருமை எத்தனை கார்டு இருக்குன்னு எண்ணி பார்த்தியா? பார்க்காம கேட்டுட்டு அடிக்க முடியுமா? பர்தஜ் 12 கார்டு தான் இருக்கு. இதுல வேற கேட் அடியா அடிச்சேன்னு வச்சுக்க செவில் பிஞ்சிரும். 12 கார்டா? 3, 6, 9, 12. ஆமா 12. எனக்கும் பண்ணன்றா. எனக்கு 12 எல்லாருக்கும் கம்பெனி எனக்கு 12 கார்டு தான் போட்டிருக்கேன். மாப்பிள சோம்பலா இருக்கு, சூடேத்தலாமா? அதுரா. டேய் தண்ணியை பார்த்து ஊத்துறா, அப்புறம் சரக்கு உள்ள போறது தெரியாதுல்ல. அதான் அளவு. போதும் தண்ணி. மாப்பிள நீ சாப்பிடுறியா? சாரி மச்சான், நான் எப்பயுமே ஒன்லி ஒன். அது தெரியுமா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. இப்போ நீங்க இதை சாப்பிடுங்க, அப்புறமா நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். சரி சேஸ். காவாலிடா, காவாலி போலீஸ்டா. பாத்தியா? எருமை 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 அப்படி ஓடி வர. ஊர்ல ஓட்ட பண்ணி வச்சிருக்காங்க, அதான் ஓடி பழகிட்டு இருக்கேன். பார்த்து ஓடு, பக்கத்துல ஓடுறவன் செத்து போயிட போறான். என்ன வந்தது வராம பிள்ளையோட இளம் எழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி அறிவு கட்டவல, அவன் பாட்டு திப்பு திப்புன்னு ஓடி வரானே. கட்டின எருமை காண்டிட்டு ஓடுனா ராத்திரி எவனி பிடிச்சி கட்டுறது? அதுக்குதான் எருமைக்கு ராசா நீங்க இருக்கீங்கல்ல. அடி செருப்பால. ராத்திரி பகல்னு பார்க்காம எருமையை மேய்ச்சி சம்பாதிச்சு வச்சா அத்தாலும் மகனும் உட்காந்து கொட்டிட்டு இருக்கீங்க. எதுல எதிர்ச்ச உட்காந்து கொட்டினா தானே உனக்கு பிடிக்காது. அதானே பார்த்தேன். நீ உட்காந்து சாப்பிடியா? இந்தா இத கூட செய்யலைன்னா அப்புறம் அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை குடும்பம். எருமை விட்டா? எருமை ஏண்டா தீஞ்சிருச்சோ? ரொம்பதா. ஏய் என்னங்கடி? பாலை சொன்னேன், பால் அடுப்புல வச்சிருக்கேன், தீஞ்சிருச்சோன்னு பார்க்க போறேன். போடி போ, நல்லா 2 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வா, குடிக்கிட்டோம். தாய்ப்பாலை கொடுத்து வளடினா எருமை மாட்டு பாலை கொடுத்து வளர்த்து எதுக்கு லாய்க்காம பண்ணி வச்சிருக்க? தல அண்ணா வரார்ல, ஒதுங்கிங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, வந்துட்டு ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த கூட்டத்தை எது கூட்டியிருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மகமாயி மனம் குளிர்ந்தாதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். அதனால வழக்கம் போல இந்த வருஷமும் திருவிழாவை தடற்படலாம் செஞ்சிடலாமா? நல்லது. அப்படியே ஆட்டம் பாட்டம் என்ன வேணும்னு சொல்லுங்க, முடிவு பண்ணிடுவோம். நாடகம் வச்சுக்கலாங்க. இதுக்கு எல்லாரும் ஒண்ணா போட்டு தூங்குவா? ஏய் வேண்டாம், பாட்டு கச்சேரி வச்சுக்கலாங்க. ஏத்தா உனக்கே சரியா காது கேட்காது, இந்த லட்சத்துல பாட்டு கச்சேரி வரையாக்கா? ஏய், சும்மா இருங்கப்பா. சரி, என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. தலைவரே, கரகாட்டம் ஏன் அவுத்து போட்டு ஆடவா? யோ பெருசு, உன்னை யாரு அவுத்து போட்டு ஆட சொன்னது? ஏய் மரியாதையா பேசு. எங்க பெருசு, உங்களை யாருங்க அவுத்து போட்டு ஆட சொன்னது? யோ பெரியவரே, என்ன பேச்சியா பேசிட்டு இருக்கிற இந்த சின்ன பசங்க? பசங்களுக்கு என்ன பிடிதோ அதை செஞ்சிருங்க. சரிப்பா, கரகாட்டமே வச்சுக்கலாம். எந்த ஊர் செட்டுன்னு நீங்களே சொல்லுங்க. அண்ணே, செட்டுன்னு சொல்லாதீங்க, பொண்ணுங்கன்னு சொல்லுங்க. பொண்ணை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? குறவன் பாப்புன்னு தேவையில்லையா? அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. சரி, எந்த ஊர் பொண்ணுன்னு சொல்லுங்கப்பா. அண்ணே, பரமக்குடி. என்னடா அது வேண்டாம். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே. சரி, பரமக்குடி புதுக்கோட்டை. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். அதுவும் வேணாடா. ஏண்டா? ஏற்கனவே அப்ப நீயே சொல்லு. தஞ்சாவூர். தலைவரே தலைவரே. என்னப்பா? தஞ்சாவூர். ஓகே. ஏ பரமா, சொல்லுங்க. என்ன கருமோ நீங்களே பண்ணிருங்க. சக்கன தட்டி மறைக்குதுடா. இதான் தஞ்சாவூர். என்ன பொங்குதா? தெற்கு தச மத்தியில உச்சி கொட்டி ஓரமா. ஐ நல்லா இருக்கு. வராலே யம
மச்சினிய மச்சினிய ஏ தங்கடி தங்கடி ஏ சுங்குடி சுங்குடி ஏ மெல்லடி மெல்லடி ஏ தங்கடி தங்கடி வாங்கடி வாங்கடி கூத்து கட்ட பொங்கடி பொங்கடி வெத்து கொட்ட ஆடாத ஆட்டத்தை ஆடுங்கடி அம்பளைய கத்த திருங்கடி அடி வாங்கடி பாடாத பாட்டையும் பாடுங்கடி பாவாட கூச்சத்தை போக்குங்கடி பானவடி படபடங்க அடக்காலு அடி நடு நடுங்க என் பறையடியில செவிலு எல்லாம் கிழிய வேணுண்டி உரியடியில தமிழ் சுத்தம் எகிற வேணுண்டி பறையடியில செவிலு எல்லாம் கிழிய வேணுண்டி உரியடியில தமிழ் சுத்தம் எகிற வேணுண்டி அடி வாங்கடி அடி போங்கடி அவனி மாசத்தை அடியில் பார்ப்பேன் ஐப்பசி இல்லாம தூரல பார்ப்பேன் தவணி மாசத்தில் பூக்களை பார்ப்பேன் தப்புன்னு சொன்னாலும் ஜாக்கெட்ட பார்ப்பேன் காந்தி மகான நான் ரூபாயில் பார்ப்பேன் கிட்டி புல்லுல நான் கிரிக்கெட்ட பார்ப்பேன் ஓசி தண்ணியில போதைய பார்ப்பேன் ஒப்பாரி வீட்டிலையும் ரோசாவை பார்ப்பேன் ஆளான பொண்ணுங்க அத்தனை பேரையும் கொஞ்சாதியாகத்தான் பார்ப்பேன் பார்ப்பேன் வங்கடி வங்கடி குத்து கட்ட பொங்கடி பொங்கடி பெத்து கொட்ட ஆடாத ஆட்டத்தை ஆடுங்கடி அம்பளைய கத்த தீருங்கடி அடி வாங்கடி அடி பொங்கடி சரைய வாடையில் சௌக்கியங்கப்ப சத்தான சக்திக்கு லேகியங்கப்ப ஜாதக கட்டத்தில் யோகத்தை கேப்ப சைவ ஹோட்டலில் கருவாட கேப்ப கெவிளி சத்தத்துல அட சங்கீதம் கேப்ப கீரி பிள்ளைகிட்ட பாம்பயம் கேப்ப பொண்ணு கிட்ட அல்வாவ கேப்ப ஆசைப்பட்டதன மொத்தமா கேப்ப கட்டாந்தரையில கப்பல ஓட்டன ராத்திரி வரவான்னு கேப்ப கேப்ப வாங்கடி வாங்கடி கூத்து கட்ட பொங்கடி பொங்கடி வெத்து கொட்ட அடாத ஆட்டத்தை ஆடுங்கடி அம்பளைய கத்த தீருங்கடி கூட மாட கொஞ்சம் கூட உதவி பண்ணாம எப்ப பார்த்தாலும் போனை வச்சு நோண்டிட்டே இருக்கிறது. இந்தா கொஞ்சம் துணிமணியை மடிச்சு போய் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு மட்டும் அந்த 4 கை 4 காலம் முளைச்சிருக்கு. சாப்பிட்டாளா? நான் சொல்ற பேச்சை யார் கேக்குறாங்க? புலம்பாது, எல்லாம் போக சரியாயிடும். எங்க போக சரியாகுது. ஹலோ அம்மா, நான்தாம்மா. தம்பி, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. சுதா எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கிறா. சரி, அப்பா அப்பா இங்கே தான் இருக்காரு. கொடுங்கம்மா. கொடுக்குறேன். செல்வா. எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா, சுதா கல்யாணம். அப்பா இப்பதான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் அப்புறமா பேசுறேன்பா. சரிங்கப்பா. நல்ல விஷயம் பேசும்போது இப்படி மொட்டத்து மேல் தூம்பிய அறிவு இருக்க உனக்கு? பொங்கல் வரத்துக்குலாம் நான் என்னங்க பண்ண முடியும்? வேலைக்காக கொடுக்காத. சோத்த போடு. அக்கா இருக்காங்களோ? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா,
யாரு? அடடா, வாங்க வாங்க. என்ன எருமையும் பிள்ளையும் ஒண்ணா வந்திருக்கு? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, மகளிர் மன்ற பணம் கொடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? சரி சரி. அக்கா, மாமா இல்லையா? என்னடி மாமா பத்தி ரகசியமா விசாரிக்கிறேன்? அக்கா, அச்சா சும்மா சொன்னேன். பாப்பா இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு வரா. அவளை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. என்ன விஷயம்? இல்லக்கா, எங்க வீட்டுக்காருக்கு ஒரே உடம்பு வலியா, அதான் ஒரு பாட்டில் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாரு. காசு வச்சிருக்கியா? ஆள் காசுல கழிச்சுக்கலாம்னு சொன்னாரு. சரி இரு வரேன். இந்தா. சரிக்கா, அப்ப நாங்க வர்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தண்ணி நினைச்சிட்டு இந்த தண்ணியை பாலை கலந்துடாதடி. போங்கக்கா. எல்லாத்தையும் போட்டு எங்கே போயிட்டானுங்க இவனுங்க? என்ன மாமா 2-3 நாளா கடை பக்கம் ஆளே காணோம். ஊருக்கு போயிருந்தேன். கடையில ஆப்பு சாப்பிடுற ஏக்கத்துல ஓடியாந்துட்டேன். நம்ம கடையில 9 மணிக்கு மேல ஆப்பு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன இருக்குதோ சொல்லு. டீயும் வடையும் தான் இருக்கு. அதாவது எடுத்துட்டு வந்து கொடு. ஆப்பந்தான் கையால சாப்பிட முடியல. இதையாவது கையால கூட. சொல்லவே இல்ல. மாமா நீங்க சாப்பிடுங்க. வாங்க குழந்தனாரே, எல்லாரும் என்ன பாக்கும்போது நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? இல்லை தாச்சி, பசங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அவங்க எங்க போறாங்க? எங்க சுத்தியும் இங்கதான் வரணும். இந்தாங்க டீ குடிங்க. என்னது இங்க இருக்கேன்? அவ வேற பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. டேய், ஆப்ப கடைக்கு சொந்தக்கார வந்துட்டான்டா. இப்ப போயிட்டு அப்புறம் டேய் தம்பி, உன் கூட்டாளி புள்ள அங்க நிக்கிறாங்க, நீ இங்க நிக்கிற. வாழைத்தோப்புல நான் வரேனே. அப்ப சரி, நம்ம இந்த ஆபரேஷனை எங்க எப்போ எப்படி பண்ண போறோம்? என்ன பண்றானுங்க? குட். இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. நம்ம வாழைத்தோப்புக்குள்ள வந்திருக்கோம். சொல்ல விடுறா மச்சான், நீ சொல்றா. என்னாச்சு? மறந்துடுச்சு. எங்க விட்டேன்? ஆபரேஷன்ல விட்டேன். சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்த வாயில ஆபரேஷன் பண்ணிடுவேன். விஷயத்துக்கு வருவோம். எங்க எப்போ எப்படி பண்ணணும்னு நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு மச்சக்காரைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவன் சாதாரண சரக்கையே சப்பு கூட்டி சாப்பிடுவான். மிலிட்ரி சரக்குனா மிச்சம் வைக்கவே மாட்டான். புரியுதா? அப்புறம் நம்ம முக்கி 3 கரணம் போட்டாலும் முழங்கால தான் வலிக்கும். புரியலையே. உனக்கு புரியாததே நல்லது. மச்சக்காலடா. மச்சக்கால சவுண்டு மாதிரி தெரியுது. சத்தத்தை வச்சு எப்படி மச்சக்கால? ஏய், எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருங்க. எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு ஏறி போனீங்க, அப்புறம் எல்லாருக்கும் எமலோகம் தான், பாத்துக்குங்க. டேய், தனியா போறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும்டா. வச்சுக்கிறேன். சத்தமா பேசாங்க. கேட்டீங்களா? மூக்கு முடிச்சு வந்துட்டான் பாரு. வெள்ளையும் சொல்லியுமா எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்னு கவனிச்சா நம்மள வெள்ளன்னு சொல்றான். இதை மட்டும் கரெக்டா சொல்லு. எதுக்கு அவன் நடிக்கிற? அது வேற விஷயம். அது இருக்கட்டும், உன் விஷயம் என்ன சொல்லு. பொண்ணு பார்க்க. என்னது பொண்ணு பார்க்கவா? யாரு கல்யாணம்? கல்யாணத்துக்கு இல்ல, கச்சேரிக்கு. டேய், கிள்ளி பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, அள்ளி பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன் நீ பார்க்கும்போது நாங்க பார்க்க கூடாதா? டேய், மச்சான் பார்க்கறான்னா மச்சான் ஆட்டமே வேறடா. வத்தலும் தொத்தலுமா பார்க்குற உனக்கே இவ்வளோ பெருமையா இருந்தா சும்மா பக்க
பக்காவான பிள்ளைய பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கு? மச்சான் கண்ணுக்கு மாட்டாத அந்த மன்மதராணி யாரா? அதான்டா மிலிட்டரிக்கார மாவோ. அவளா? அடச்சி, அவளை எப்பயோ பாத்துட்டா. அவ நல்லா இருக்க மாட்டாளே. மாப்பிள, எப்போ பார்த்ததெல்லாம் கணக்கு இல்ல மாப்பிள. இப்ப பார்த்திருக்கன பருவத்துல பன்னிக்குட்டி கூட பழுங்கி கணக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன்ல. அது வேற யாரும் இல்ல, இவதான். மாப்பிள அத்தவராடா. அடியே செல்ல தங்கம் அள்ளிக்கிட்டு போனியே, வடிவா என்ன கொன்னு வச்சு புட்ட கொள்ளியே. ஒரு பார்வையால மணல நீ கயிறாட்டம் திரிச்சு புட்ட, ஒரு ஜாடையால உசுர நீ துணி போல துவச்சு புட்ட. ஓ நினப்புலதான் ஏழல கூட அடையம்மா எம்மா 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 வெளுத்து புட்ட. அடியே செல்ல தங்கம் அள்ளிக்கிட்டு போனியே, வடிவா என்ன கொன்னு வச்சு புட்ட கொள்ளியே. பறந்தேன பாசியா படிய விட்ட, கோரையா வளர்ந்தேன குடிசையா முழிக்க புட்ட. சொல்லவே வார்த்தை இல்ல செல்ல வாடிச்சு போற சண்டாட கண்ணால் என்ன செல்லடையா சலிச்சு போற. ஒட்டுதான் ஓரம் போற ஒதுங்குதான் மீறி போற, ஒட்டுதான் ஓரம் போற ஒதுங்குதான் மீறி போற. அடியே செல்ல தங்கம் அள்ளிக்கிட்டு போனியே, வடிவா என்ன கொன்னு வச்சு புட்ட கொள்ளியே. வேண்டுற தெய்வம் போல கேட்டதை கொடுக்க வச்ச, கண்ணதான் மத்த வச்சு என்ன நீ கடைஞ்சு போற. கண்ணாடி வளவியாட்டம் கைப்பட உடஞ்சு போற. அடியே மங்களா சிரிச்சு போற மனசதா அரைச்சு போற. மங்களா சிரிச்சு போற மனசதா அரைச்சு போற.
அடியே செல்ல தங்கம் அள்ளி கெட்டு போனியே வடிவா என்ன கொன்னு வச்சு புட்ட கொள்ளியே ஒரு பார்வையால மணல நீ கயிறாட்டம் திரிச்சு புட்ட ஒரு ஜாடையால உசுர நீ துணி போல துவச்சு புட்ட ஓ நினப்புலதான் என் நிழல கூட அடியம்மா எம்மா 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 வெளுத்து புட்ட அடியே செல்ல தங்கம் அள்ளி கெட்டு போனியே வடிவா என்ன கொன்னு வச்சு புட்ட கொள்ளியே நீ ஏன் மயங்கிட்ட என்னடா அடச்சி டேய் அவளெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சுடா அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. என்னடா வீடு கட்டி விருந்து வச்ச மாதிரி சொல்ற? என்னடா சொல்ற? உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவும் வளரணும். திருச்சிக்கு போவேன்னு சொல்லுவேன்ல, எதுக்கு? இவளை பார்க்கத்தான். இல்லையே, நீ திருச்சிக்கு உங்க பாட்டியை பார்க்க போறேன்னு சொல்லுவ. மச்சான், அந்த பாட்டி தான் இந்த பார்ட்டி. இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நல்லா சொன்னேன், இப்ப முடிஞ்சு போச்சுங்கிற. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, பல பேரை பாக்குறோம்ல, அதான் சரியா ஞாபகம் இல்ல. நேர்ல பாக்குறப்ப தான் ஓ இவளோன்னு தோணுச்சு. ஓஹோ இல்ல. வணக்கம் ஐயா. என்ன முத்துசாமி, 2 பேருமா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? என் பொண்ணு முழுகாம ஆயிட்டாங்க ஐயா. உங்கள யாரோ ஒருத்தர் நம்ம ஊர் முத்துசாமி பொண்ணோட பேச்சுவார்த்தை வச்சிருந்திருக்கீங்க. எல்லாரும் தான் பேசியிருக்கான். அதனால அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. பேசுனா கர்ப்பமா? யாரு என்னன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மரியாதையோட கல்யாணம் நடந்துரும். அப்படி இல்லன்னா மான மரியாதை போய் தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றீங்க? ஏங்க நம்ம பையன் எதுவும் பண்ணிருப்பானோ? யாரு இவனா? இவனுக்கே தான் அந்த அளவுக்கு புத்தி. ஆம்பளை இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உண்மை எப்படிலாம் இருக்க மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது ஒன்று பண்ணுவேன். தயாராரு, 2 பேருமே ஜெயில உட்காருவோம். ஏண்டி, இவனுக்குள்ள யாரா இருக்கு? வேற யார் பண்ணிருப்பாங்க? இந்த திருட்டு பசங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பான். மாப்ள, நீ எதுவும் டேய், நான் போய் இந்த புள்ளையெல்லாம் தொடுவனாடா? நீ போய் தொட மாட்டேன், வர வச்சுல தொடுவேன். நீ பல இடத்துக்கு போறவன், மறந்துருப்பியோன்னு நல்லா யோசிச்சு பாருடா. ஏய், புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. யாருக்கு தெரியும்? ஏய் ஐயா, என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் இங்க சொல்லுங்க. ஐயா, நாங்க எந்த தப்பும் செய்யலையா. எங்க மூஞ்சியை பார்த்தா கூடயா தெரியல. என்ன திரும்பிட்டாரு? அப்ப அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, நேர்லயே வச்சு என்னன்னு கேட்டுருவோம். முத்துசாமி கூட்டு வாப்பா. ஐயா ஐயா ஐயா, சத்தியமா நான் இல்லையா? ஐயா சும்மாரா. நான் இல்ல, வேற யாரு? மூக்கு பெருசா இருக்கும்போது நினைச்சேன். நல்ல வேலை, உன் வீட்டுல ஏத்த வேண்டிய வழக்கம் என் வீட்டுல ஏத்திருப்பாங்க. ஐயா தலைவரா, நான் எதுவும் பண்ணலங்க. அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்றாங்க. நிறுத்துடா. செய்யக்கூடாத செஞ்சுட்டு நான் இல்ல நீ இல்ல. இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு உன்ன மட்டும் ஏன்டா கை காட்டுறா? மௌன இல்ல இல்லன்னு உன் குடும்பமே உரு தெரியாம போயிடும். போடா போடா. என்ன யோ, தாலி எடுத்து வா. சரிங்க. ஏய் கொண்டு வாப்பா. கொண்டு போய் கொடு. ஏய் கட்டா தாலியா? சில வீட்டுல நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டான். ஏய், இனிமே இவ தான் உன் பொண்டாட்டி. இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. வேற ஏதாவது யோசிச்ச உனக்கே தெரியும். வாங்க. ஏய், முதல்ல இந்த எருமை மட்டும் வீட்டுக்கு கூட்டு வா. வீட்டுக்கு வந்து சேரு. எருமையெல்லாம் பிடிச்சு தண்ணிக்கு விடணும். அதுக்கு தான் புதுசா இருக்கல. வாங்க.
என்னப்பா இவ்ளோ நேரம்? அது என்ன ஆன கூட்டமா? 5 நிமிஷத்துல வர்றக்கு ஆகாத கூட்டமாச்சே. அங்க என்ன ஆச்சுப்பா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம வா. லட்சுமி, என்னங்க? பசிக்குதுடி, சாப்பாடு எடுத்துட்டு வா. காலை செஞ்ச இட்லி தான் இருக்கு, பரவாயில்லையா? நீ என்னைக்கு புதுசு செஞ்சிருக்க? பரவாயில்ல, இருக்கிறத எடுத்துட்டு வா. என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. கழுத, அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? வேற என்ன, கல்யாணம் தான். இன்னும் துப்பாக்கி தூக்கி சுட போற மாதிரி ஒரே அதிகாரம். அதுல என்னடி சந்தேகம்? நான் எப்பவும் கன் மாதிரி தான். நீ கொஞ்சம் குடிக்கிறியாமா? என்னங்க நீங்க? சரக்கு தாண்டி. அப்படி அடிச்சல பாரு. பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா அது? என்ன மாப்ள, தென்னை மரத்துல சாஞ்சு தேன் நிலவை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இளநீ இல்லாத மரத்துல சாஞ்சா குழந்தை பிறக்காதடா. டேய் அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்னடா இங்க பண்ற? அது ஒண்ணும் இல்ல, குளிக்கலான்னு வந்தேன். குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்டே குளிக்க போறேன்னு போய் சொல்றியா? இல்ல மச்சான், நான் எங்க போனாலும் குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன்ல, அதான் குளிக்கிறதுக்கும் குளிச்சுட்டு வந்துட்டேன். டேய், எருமைக்கிட்டே ஏரோப்ளேன் ஓட்டுறியா? இன்னும் மச்சான் நம்பு. உலகத்திலே குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போற முதல் ஆள் நீதான்டா. குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போறானோ? ஏண்டா ஓ ஆள்னு சொன்ன, ஒண்ணுமே பேசாம போறா? அதானே. அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரே ஒரு வாட்டி தொட்டதோட விட்டேன்ல, அதான் கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன். ஹலோ. உன்னத்தா கூப்பிடுறா போ. ஏமாச்சான், இவன் குளிக்க வந்தானா குளிக்கிறத பார்க்க வந்தானா? கும்மி அடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சொன்னாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுறத கேட்டேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. எப்படி வா மாப்ள, என்னடா சொன்னா? அது ஒண்ணுமாடா. ஏய், என்னன்னு கேக்குறோம்ல, சொல்டா. இல்ல மச்சான், வேணாம், சொன்னா வருத்தப்படுவீங்க. ஏய் பரவாயில்ல சொல்லு. இல்ல, நமக்குள்ள நடக்கிற விஷயத்த ஏன் கண்ட நாய்கிட்ட எல்லாம் சொல்றேன்னு சொன்னா. வாஸ்தவமா தானே சொல்லியிருக்கா, நீ எதுக்கு கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அவ கண்ட நாயின்னு சொன்னது நம்மள இல்லையே, அவ விரலாட்டி வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லடா, குளிக்க போறேன், வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம வான்னு கூப்பிட்டா. நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்ட்ட. ஏன்டா? நாம தான் அதான் வேணான்ட்டேன். இந்த கதையெல்லாம் வேற எவன்டையா போய் சொல்லு. இது வரைக்கும் எத்தனையோ பிள்ளைகளை ஊருக்குள்ள நீ தொட்டிருக்கேன்னு சொன்ன, அதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். ஆனா இந்த பிள்ளைய நீ தொட்டிருக்கேன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். இப்ப என்ன, நான் அவ கூட அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இங்கே நின்று பாருங்கடா, பக்கத்துல நின்று பார்க்க வச்சா அவ என்ன தப்பா நினைக்க மாட்டா. உன்னோட இந்த ஒழுக்கத்துக்காக தான் உனக்கு எல்லாம். நீ போ மச்சான், நாங்க பாத்துக்கிறோம். இங்க நின்னு பாத்துக்கிறோம்னு சொன்னோம்டா. மாப்ள, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டேய், மறுபடியும் ஆல் தி பெஸ்ட். போய் மறைங்கடா, நீ போட விடு.
நாம இங்க பார்க்க தான் வந்தோம். எதுக்கு இங்க வந்த? குளிக்கலான்னு வந்தேன். மோட்டர் எல்லாம் ஓடாது. ஏன்? கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா பார்க்கட்டுமா? ம். எப்படியோ உள்ளே வந்துட்டோம். இவனுங்க வேற வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவளை எப்படி உள்ளே கூப்பிடுறது? ஐயோ, ஏங்க ஒரு நிமிஷம் உள்ளே வர முடியுமா? எதுக்கு? இல்லை, கரண்ட் போல, பியூஸ் தான் போயிடுச்சு. பியூஸ் கம்பி வேணும், கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்களேன். தள்ளு. உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. ஏங்க கொஞ்சம் என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? தென்னை மரத்துல தேங்காய் எப்படி பிறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். முகரையும் பாரு. இயற்கை நம்மள எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா கோபால்? இல்ல, உங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணா என்ன குளிக்கலாம்னு சொல்ல வந்தேன். நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல. ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட எல்லாம் குளிப்போம். வாங்கடி போலாம். ஏய் ராசாதி நில்லுப்ல. ஏய் சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் உள்ள என்னடி பண்ணீங்க? ஃபீஸ் போட்டோம். ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே. அடிச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. ஒரு விளக்குமாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டேய், இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா, அந்த பிள்ளைய கடவுளே காப்பாத்திடவா. நல்ல வேலை நம்பிட்டானுங்க. நல்லா இருக்கேன்னா கல்லா அரைச்சி வச்சிருக்கேன். மா வரேம்மா. எங்கப்பா கிளம்பிட்டேன்? வேலைக்குமா? இம்புட்டு லேட்டா போறேன்? இல்லம்மா, ஒரு வசூல் இருக்கு அதான். ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க? இந்த மாசம் வந்துருமா? பார்த்து வாங்கிட்டு வாப்பா. கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு. இன்னும் மிளகா போட்டாத்தேன். அப்பா காசு இல்லாம கஷ்டப்படுறாருல. சரிம்மா, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். போற வழியில இது மகளிர் மண்டபத்துல கட்டிட்டு போயிருக்கியா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன்? அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கு என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும். வரேன். ஒத்த கடை மச்சான். எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏ மாப்பிளடா, என்ன மாப்பிள காலைல மந்தம் வரா? ஆமா, பல்ல பந்தி வச்சுட்டு வரானே. ஏங்க சீக்கிரம் வாங்க. மஞ்சு மச்சக்கல்லண்ணே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஊருக்கு? உடம்பு சரியில்லை. என்னமாச்சு? என்னடா தொட்டுட்டான்? எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. யாரு? நம்ம குழந்தையா? செல்லம் குட்டி. அதெல்லாம் வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம் வெச்சிக்க. என்னடா கொடுத்துட்டோம். எதுக்கு பணம் வாங்கி கொடு. அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க? என்னடா புடிச்சிட்டான்? வேலையெல்லாம் நல்லா போதா? எல்லாம் முடிச்சிட்டோம். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல, கிளம்புங்க. வாங்க. என்னடா நடக்குது இங்க? யாரது?
எங்க சொந்தக்கார அண்ணன். அதான் பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. அந்த புள்ள நம்மளுதான். இது அப்படா நடந்துச்சு? அப்ப அந்த குழந்தை அந்த ஆளு பங்காளிடா. வரல? சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. ஏன்பா அதுக்குள்ளே கையை கழுவிட்ட? போதும் போதும். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அப்ப கல்யாணம் தான் சொல்லு. என்னம்மா நேரத்துல? அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையிலே கொடுத்து விட்டனே. இல்லத்த, இன்னும் வரலையா, அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ. ஏன்பா பணத்தை காலையிலே கொடுக்கல? சும்மாரியா? இல்லம்மா. என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணான்னு சொல்லு. இந்தா. சரிதே, நான் வரேன் மாமா. சரிம்மா. பாரு, படிச்ச பிள்ளையா இருக்கவும் எவ்வளவு மரியாதையா பழகுதுன்னு. ஓமையா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி லட்சணமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம். இது பிராடு. பேசாம இந்த புள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யாரு? ஓ மூஞ்சிக்கு? ஐயோ கடவுளே. ஓ மூஞ்சிக்குலாம் அம்மா கிடைக்கும்போது என் மூஞ்சிக்கு என்ன பிரச்சனை? என் மூஞ்சிக்கும் அம்மாடா, அவங்க அக்காவும் சேர்த்து. என்னம்மா போனது திரும்பி வந்துட்டேன்? இல்லத்த, தனியா போக பயமா இருக்கு. அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேட்கலான்னு தான். டேய், நீ கொண்டு போய் விட்டு வா. அத்தை, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவனை பார்த்தா திருநாயெல்லாம் தெரிச்சு ஓடிடும். நீ நீ போய் விட்டு வாடா. நீ பயப்படாம போமா. தோற செருப்பு இல்லாம தெருவுல நடக்க மாட்டாங்க. செருப்பு போட்டு வருவாங்க. போங்க போங்க. நீ போயிட்டு வாடா. நல்ல மாதிரியே நடந்து போறானே. என்ன லபக்கடியும் லங்கடியும் ஒன்னா வருது பாத்தீங்களாடா? 9 மணிக்கு உழ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குதானா? ஹலோ, என்ன பண்றீங்க? இல்லங்க, பின்னாடி தூசி ஒட்டி இருந்துச்சு, அதான் தட்டினேன். பாத்தீங்களாடா? பார்த்தோம்டா. நான் சரியா பார்க்கலடா. அது எப்படி அங்க இருக்கிற தூசி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, நீங்க முன்னாடி நடந்து போனா பின்னாடி இருக்க தூசி தெரியாதா? அப்படியா? அப்ப நீங்க முன்னாடி போங்க. அப்போ ஏன் பின்னாடி? பாத்தீங்களாடா? நம்ம கிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே பிள்ளை பிடிச்சி சுத்திக்கிட்டீங்க. சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணுவோம். வாங்கடா. சுத்தி சுத்தி சுத்தி. இதோட பெரிய தொலையா போச்சு. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு. என்னடி என்ன புலம்பிட்டு இருக்க? பின்னங்க, அவ ஒரு துணி கூட துவைக்கிறது இல்ல. எல்லாமே அப்படி அப்படியே அங்க எங்க அவுத்து போட்டு போயிடுறா. அதெல்லாம் யார் துவைக்கிறதா? அதான் நீ இருக்கியே. அப்பனுக்கும் அவளுக்கும் ஆக்கி போடுறதும் துணி துவைச்சு போடுறதா எனக்கு வேலையாக்கும். வேற வேலை என்ன? நானும் ஒன்றும் சும்மா இல்லைங்க. நான் மகளிர் மன்றத்துக்கு தலைவியா இருக்கேன். பேங்க்குக்கும் வீட்டுக்கும் 4 இடத்துக்கு போயிட்டு வந்து தாங்க இருக்கேன். ஆமா. ஆமா, பாப்பா எங்க? காலேஜுக்கு போயிருக்கா. எதுக்கு? அது என்ன, பாஸ் ஃபெயில் பார்க்க. எப்போ வருவா? சாயந்தரம் தான் வருவா. சாயங்காலம் உங்களை பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர சரி. ஐயோ ஏப்பா ஐயா, என்ன பாச்சு? தலைவர் பையன் டவுன்ல ஆக்சிடென்ட் செக் பண்ணிட்டானாமா. ஐயோ, என்ன சொல்றீங்க? பண்ண மாட்டேன், ரொம்ப நேரம் தாங்காது. சீக்கிரம் கூப்பிடுங்க. ஐயோ, என்ன புள்ளைய தூக்காதீங்க.
வாமா. ஏன் ஒரு மாதிரியா போறா? என்ன ஆச்சு? ஏதோ ஃபெயில் ஆயிட்டா போல் இருக்கு. இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் கேட்டுக்காத. கத்தி கத்தி கலாட்டம் பண்ணா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். டேய் உன் ஆள் உன்னையே பார்த்துட்டு போறாடா. யாழ் என்னைய பார்க்காம உன் முகரே வா பாப்பா. அப்ப போய் பேச வேண்டியதானே? ஐயோ வேணாண்டா. ஏண்டா? மோட்டர் ரூம் கூடுவா, போனா புரட்டி எடுத்துருவா. புரட்டி எடுப்பாளாம்டா. அதுக்கப்புறம் ஹலோ. என்னையா? நானா? டேய் 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 அடங்குங்க. என்ன? அப்ப போ ஓ. மோட்டர் ரூமுக்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசு. என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களாடா? என்னது? அவன் மோட்டர் ரூம் கூப்பிடுறான். போனா என்ன பண்ணுவானே தெரியல. எதுக்கு வர சொன்னீங்க? இலை போட்டு சாப்பிடுறதுக்கு. போகும்போதும் வரும்போதும் எதுக்கு என்ன ஊத்து ஊத்து பாக்குற? அன்னைக்கே சொன்னேன்லங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு. அழகா இருந்தா பேசாம பாத்துட்டு போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? அப்பதாங்க பசங்க நம்மள மதிப்பாங்க. ஓ, அப்ப பசங்க மதிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இம்புட்டு அழகா இருக்க உங்களையே பாத்துருக்கேன்னா மச்சான் எம்புட்டு புள்ளைய பாத்துருப்பேன்னு பசங்க நினைப்பாங்கல்ல. நினைப்பாங்க காரி துப்புவாங்க. அட நீங்க வேறங்க. இப்பெல்லாம் எந்த புள்ளையும் பார்க்கலன்றது இல்ல மரியாதை, எத்தனை புள்ளைய பாத்துருக்கோன்றதா இருக்கு மரியாதை. அப்ப நீ இது வரைக்கும் எத்தனை புள்ளைய பாத்திருப்ப? நான் யாரையும் பார்க்கலங்க. ஏன்? யாரும் கிடைக்கல. ஓ, அப்ப நீ வெறும் வெத்து வேட்டா? ஏங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஏன்? பார்த்தா என்ன? பார்த்தா என்னவா? நான் வெத்து வெட்டு வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதை கௌரவம் எல்லாம் என்ன வருது? இப்படி இருக்க மாட்டானே. என்னாச்சு? பம்பு செட்டு பழுது அடைஞ்சிருச்சோ? இங்க என்னடா பண்ற? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. சரக்கா? ஏய், நீ ஒன்லி ஒன் அதானடா? ஆனா அது இப்ப கிடைக்காதுல்ல, அதான் ஜஸ்ட் இது. ஏய் மச்சான் ஆசைப்பட்டான்ல 3 புளி முட்டையை வித்தா நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன்டா. நீ என்னடா புளி முட்டையை விக்கிறது வெண்ண? நான் என் மாப்பிளைக்கு எருமையை வித்து பார்ட்டி கொடுக்குறேன்டா. ஏய் உங்க அப்பா எருமையை விக்க விட மாட்டாருடா. அப்ப ஒண்ணு அத்தாச்சிக்கிட்டு அடகு வச்சாவது மாப்பிளைக்கு பார்ட்டி கொடுக்குறேன்டா. வாடா மாப்பிளை. அதெல்லாம் வேணாடா. அப்ப இங்க வாங்கிட்டு வந்துரும் மச்சான். அதுக்கு இல்லடா, சரக்கு நல்லா இருக்குமான்னு டவுட்டா இருக்கு. ஏய் நல்லா இருக்கும்டா, நிறைய தடவை நான் குடிச்சிருக்கேன். ஓசியில குடிச்சா சரக்கு இல்ல, ஒண்ணுக்கு கூட நல்லா தான் இருக்கும். மூடு. இப்ப என்ன பண்றது? அப்போ மிலிட்டரி சரக்கு
தேங்காய் சாப்பிட்டியா? நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? பாட்டில் திருட வந்திருக்கோம். ஆமா, பாட்டில் எப்படி திருடுறது? அப்படி கேளு. சத்தமே இல்லாம கால் எடுத்து வச்சு பைய நடந்து வரணும். புரியுதா? எங்கடா போற? பாட்டில் திருட எப்படி நடக்குன்னு சொன்னீங்க, அதான் நடந்து காட்டுறேன். இவன் யாரா டீம்ல சேர்த்தது? சேர்த்தவன செருப்பால் அடிக்கணும். நீ தாண்டா சேர்த்த. டேய் இருங்க, நானே பாத்துக்கிறேன். அது இல்லடா, மேலே குத்தணும். கொன்றுவேன். சரி சரி, நீயே போய் சேஃப்டி எடுத்து போ. போனவன இன்னும் ஆளக்கானா? அந்த ஆளை எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான்டா. ஏய், அந்த ஆள் என்ன நம்மள மாதிரி திருடனா? ஓனரா? என்ன அங்க? சும்மா. என்ன சும்மா? இல்ல, அப்பா வீட்லயே இல்லையா? இல்ல, ஏன்? சரக்கு வாங்கலான்னு வந்தேன். இது என்ன கடையா? கண்ட நேரத்துக்கெல்லாம் சரக்கு வாங்குறதுக்கு? நான் கண்ட சரக்குலாம் சாப்பிட்றது இல்லை, அதான். ஒரே ஒரு பாட்டில் ப்ளீஸ். ஏய், எனக்கு என்னமோ மாப்பிள்ளை சரக்கு தேட வந்த மாதிரி தெரியல. என்ன சரசத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. மச்சான், பால் இல்லடா, சரக்கு. வழி இந்த பக்கம். என்னம்மா? ஒண்ணுலமா பித்த வந்தேன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியும் நீ பித்த வாந்தியது பிள்ளை வாந்தியதுன்னு. சாரிம்மா, இனிமே கலைக்க முடியாது. ஐயோ, அது எப்படியாவது கலைச்சிடுங்கம்மா, இல்லைன்னா எங்க ஊர்ல எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடும். மான மரியாதைய பார்த்தா உயிர் போயிடும். பரவாயில்லையா?
எடுக்கிறதுக்கு போனல அங்க யாரும் கிடைக்கலையா? சரி போய் அவன்கிட்ட பேசு. வேண்டாமா? ஏன்? இல்ல, நான் அவன்கிட்ட பேசினா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்வாமா. அதான் ஏன் கேக்குறேன்? அவ அப்படிதாம்மா. நான் பேசுறேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னப்பா இவன் உன் கூட சேர்ந்தா சுத்தி திரிஞ்சா? நீ எப்படி எருமை பசுவை பிடிச்ச மாதிரி எப்படி அப்படி பிள்ளை பிடிச்சு விட்ட? ஒரு இதுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கானே. அவதான் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினானா? நீங்க உறவை கூட்டி அசிங்கப்படுத்துறீங்க. இது மட்டும் தான். சரி சரி. காலையிலே கணக்கு ஏமாத்திட்டானுங்களே. அவனுக்கு போதையில் இருக்கானுங்களா இல்லை நம்ம போதையில் இருக்கிறான்னு தெரியலையா? இந்தாங்கண்ணே போட்டி. அடுத்த பாடல் இவரா நீங்க வந்திருக்கிறது? வாங்கண்ணே. என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏண்டா நாளா இங்க வரக்கூடாதா? இல்லண்ணே, நீங்க எல்லாம் ஒன்லி ஒன் அதானே. சரி என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ ஏதா நல்ல ஐட்டமா இருந்தா கொண்டா. சாரிண்ணே, அந்த மாதிரிலாம் எதுவும் இங்க இல்லண்ணே. அதான் இப்ப கேட்டீங்களே அது. டேய் நான் என்னடா கேட்டேன், நீ என்னடா சொல்ற? இல்லண்ணே, நீங்க எல்லாம் ஒன்லி ஒன் அதானே. அதான் அந்த பழக்க தோசையில் அப்படி கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். நான் ஒன்லி ஒன் அதான். நீ எவன்டா சொன்னது? என்னண்ணே, நான் உங்க கூடவே இருந்தவன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி தெளிச்சுக்கிறீங்க? கண்டதெல்லாம் கழட்டி விட்டு கண்ணுக்கு லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது போதாதா? கண்ணுக்கு லட்சணமா இருக்குன்னு யாரா சொன்னா? என்னண்ணே இப்படி கேட்டுவிட்டீங்க? நம்ம ஊர்ல அந்த புள்ள மேல 80 பேருக்கு காசு தெரியுமா? உனக்குமா? ஆமாண்ணே. அப்ப நீ கட்டிக்கிறியா? அது எப்படின்னா முடியும்? உங்க புள்ள அது வயத்துல விளாடும் போது. இதே தாண்டா நானும் சொல்றேன். அவன் என்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்தா இன்னைக்கு என்னமோ வரலன்னு புதுசா ஃபீல் பண்ற? அதுக்கு இல்லைங்க, இது வரைக்கும் தனியா இருந்தேன். இனிமே அப்படியா? அத நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? அவனுக்குள்ள தெரியணும். என்னங்க இது? ஐயோ பாத்து பாத்துமா, மெதுவா மெதுவா. இது ஏய் பாத்துடி, தலையப்படி. ஓ என்னம்மா, ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. எந்திரி எந்திரி, மெதுவா மெதுவா எந்திரிமா.
என்னாச்சு? ஆ? ஏதாவது ஊசம் சாப்பிட்டாளா? என்னடா தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? தெரியாம தான் பேசுகிறேன். தெரிஞ்ச யாராவது பேசுகிறாங்களா? போதையில பொண்டாட்டி முழுகாம இருக்கிறது கூட தெரியாம இருக்கு. அதைத்தான் எப்படின்னு கேட்குறேன். ஏய் எப்படியா அப்ப மேகங்கிறத மறந்துட்டு ஓரமா 5 நிமிஷம் உட்காந்து விவரம் பேசுவோமா? செய்யறதையும் செஞ்சுட்டு செவத்துல ஆணி அடிக்கலாங்கிற? போடா உள்ள போடா. போடாங்கிற தலையெழுத்து ஆளையும் ஒசரத்தையும் பாரு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா. அவன் போதையில இருக்கான். காலையில பேசிக்கலாம். ஐயோ கடவுளே. மெல்ல மெல்ல பார்த்து படிக்க. புள்ள பெத்து வச்சிருக்கா பார். நான் மட்டுமா பெத்தேன்? போத ஏமா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இல்ல மாமா, அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏய் தோரா அவர் துணி கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலங்க. வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவ அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓரி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்ன இந்த ஆளு ஒண்ணு. மா நீ வேற என்னடா? மா என் துணியெல்லாம் காணுமா? இன்னும் என்கிட்டயே தான் எல்லாமே கேப்பியாக்க. அப்புறம் இந்தா அங்க உட்காந்துருக்காள உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு. அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா? மா விளையாடாதம்மா. டேய் அவங்கடா விளையாடுறா, நீ தான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இதோடய போயிருவேன் சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ போ. மா அவருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்து கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு. அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற? முட்டாப்பைய. என்னடா தம்பி இவங்களோட சேர மாட்டோம்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. நான் எங்கண்ணே சேர்ந்தேன், இவனுங்க தான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர. புள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, 2 மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீங்க? அதை ஏன்னு கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொன்னுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ எனக்கு இல்லனே, எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. அதான் ஊருக்கே தெரியுமே. செருப்பு பியுமே. தம்பி பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கு, தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே இனிமேல் அவன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா. கொஞ்சம் விவரம் சொல்றா. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிடல் கூட்டி வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். போதுமா மாமா? போதுமா போதுமா. இதுக்கு தான் காலகாலத்தில் பசங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க உலகம். எதுக்கு? நல்ல சொல்றதுங்கிறது தாண்டி. வாடா உட்காந்து சாப்பிட்டு போடா. என்னாச்சு? கம்முன்னு இருக்க மாட்டேன். மா என்னடா? பசிக்குதுமா. அதத்தானே இப்ப சொன்னேன். அதுங்களோட உட்காந்து சாப்பிட முடியாது, நீ வந்து போடு. ஓ துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமாச்சு? ஐயா இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் நீ உட்காரு. அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனாச்சான் சரியா வரும் போ. ஏய் நீ எனக்கு போடுறீ. இன்னும் கடலை கொடுத்து ஏமாத்துறதாவே நினப்பு. ஏய் சே வா.
என்னது இது? குடிச்சிட்டு குடிச்சிட்டு குப்புற விழுந்துறீங்கன்னு அப்பா கிட்ட சொன்னேன். கணக்கட்ட சரக்கெல்லாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு இதை கொடுக்க சொன்னாரு. ஏய், அங்க என்ன சத்தம்? பாத்திரம் விழுந்துருச்சு அத்தை. பாத்திரம் விழுந்துச்சா பாத்திரத்துக்குள்ள இவன் விழுந்துட்டானு பாருடி. சும்மா இருங்க. பா பா பா. என்னம்மா ராத்திரி எல்லாம் கத்திட்டு கிடந்தேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. வாங்க மகனே, வாங்கனே. என்ன மாப்பிள புல்லட்ல வராம குட்டி அணையில கூட்டமா வந்திருக்கீங்க. சேதனை கொண்டு வந்திருக்கோம்ல, சொந்த மத்தத்தோட வர வேண்டாமா மச்சான்? என்ன மாப்பிள இதெல்லாம்? தாரத பட்டியோட வர வேண்டிய சேதனம். தனியா வந்திருக்கேன்னு நினைச்சிடாதீங்க மச்சான். அட ஏன் மாப்பிள? இப்போதைக்கு எதை வச்சுக்கங்க. என்னைக்கு இருந்தாலும் எங்க சொத்து பூரா உங்களுக்கு தானே வந்து சேரப்போகுது. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. நாங்க என்ன 5-6 வச்சிருக்கோம்? நாங்களும் ஒருத்தர் தானே வச்சிருக்கோம். உன்னை பத்தி தான் ஓரியாட விட்டீங்களே. ஒண்ணு ஒன்னாக போக நாமெல்லாம் ஒன்னாயிட்டோம்ல மச்சான். செயின் பாப்பாவுக்கு, வண்டி தம்பிக்கு. தம்பி வண்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படியே பாப்பாவை கோயில் குளம்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இந்தாங்க. டேய் என்ன ரொம்ப யோசிக்கிற? வண்டி வாங்கி கொடுத்தவங்க பெட்ரோல் போடாம கொடுத்துருப்பாங்க. இந்த பிள்ளைய கூட்டு போயிட்டு வா. இந்தாங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க வாங்க. எதுக்கு இங்க என்ன கூட்டு வந்த? உன் கூட கொஞ்சம் பேசணும். அந்த மாதிரிலாம் என்னால இங்க பேச முடியாது. எந்த மாதிரி? பார்த்தா தெரியலையா நீ எந்த மாதிரி இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கேன்னு? என்ன பாக்குற? இப்ப தெரியுதா நீ என்ன மாதிரி இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கேன்னு? ஏய், என்ன ஏற்கனவே அசிங்கப்படுத்த போதாதுன்னு மறுபடியும் அசிங்கப்படுத்த பாக்குறியா? நான் எங்க உன்னை அசிங்கப்படுத்தினேன்? நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற. நான் என்ன உன்னை அசிங்கப்படுத்தினேன்? கண்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து பேசணும்னு சொல்றது நானா இல்ல நீயா? ஏய், நான் என்ன பேசணும்னு கூட்டிட்டு வந்தா நீ என்ன பேசுற? ஏய், இங்க என்ன பண்றீங்க? இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். இங்க என்ன பேச்சு? ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம்னா வீட்டுல வச்சு பேச வேண்டியதானே? அது என்ன காட்டுக்குள்ள? என்ன யோசிக்கிற? அது என்ன கட்டிட்டு வந்ததா இல்ல கர்ப்பமாக்குனதா? ஏய், இந்த பொண்ணுக்காக உன்னை விடுறேன். வாங்கயா. என்னடா சாப்பிடுறீங்க? 4 கிளாஸ்ல சுடுதண்ணி குடினேன். அப்ப டீ சாப்பிடலையா? உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆப்பமாச்சு சாப்பிடுங்கடா. ஆப்பம் சாப்பிடலாம் தான் பார்த்தோம்னே, ஆனா கையில காசு இல்ல. ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம்னு பாக்குற. ஏய், ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி. எங்க
இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க, உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் 2 நாள் கடன் கொடுத்தா தானே கடன் எடுத்த முடியும். கொடுத்துட்டாலும் ஆபத்தை ஆட்டையாட்டியே போட்டு போறாங்க, உள்ள தூக்கி வை. அண்ணே அதை எப்படி நான் அப்படி பண்ணுவான்? அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிய? அதை ஏன்னா கேக்குற? கம்பெனியை மூடி விட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லடா ஏண்டா ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவன் உட்கார்றதுக்கா நான் கடை கட்டி வச்சிருக்கேன். நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க? என்னது உட்கார்றதுக்கு? அதானே பாத்து. இதை எப்படிங்க செய்யறது? அவங்கள்ட்ட பேசு, பூராத்தி என்கிட்ட பேசுற. அது தெரியாதாக்கா? அதான் உள்ள வா. மதனே, அட வாங்க 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 மச்சான். வாங்க தாச்சி. மதனே வாங்கண்ணே. வர்றோம்மா. உட்காருங்க. ஐயோ என்ன தாச்சி இதெல்லாம்? நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? இல்ல மதனே, முதல்ல வீட்டுக்கு வரோம், வெறும் கையோட வர முடியுமா? சரி உட்காருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உட்காருமா. என்ன விஷயம் நான் பேசணும்? சொல்லு. மருமகளுக்கு நாள் ஆகுதுல்ல, அதான் வளகாப்பு வச்சிடலாம்னு. இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் தாச்சி. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அதான் என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நாங்க என்னத்த சொல்றது, நீங்களே சொல்லுங்க மச்சான், என்னைக்கு வச்சுக்கலான்னு. ஏய், வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம். அன்னைக்கே வச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்களே சொல்லுங்களேன். என்ன மாப்ள, என்ன விஷயம்? கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம்னு நினைச்சோம், முடியாம போயிடுச்சு. இதையாவது 4 பேர்கிட்ட சொல்லி ஆட்டம் பாட்டத்தோட நல்லபடியா நடத்தலாம்னு நினைக்கிறோம். அதனால என்ன, தாராளமா பண்ணிடலாம். ஆறு குளம் தேவையில்லை, அரளி விதையும் தேவையில்லை, வீச்சருவா தேவையில்லை, வெட்டு கத்தியும் தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை போதும் பொண்ணுக்கு, ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு, ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு. ஆறு குளம் தேவையில்லை, அரளி விதையும் தேவையில்லை, வீச்சருவா தேவையில்லை, வெட்டு கத்தியும் தேவையில்லை. நிலத்துல நான் நின்னுக்கிட்டே நீச்சல் அடிக்கிறேனே, தூக்கு கயத்துல நான் தொங்கிக்கிட்டே பூச்சை பிடிக்கிறேனே. வெளியில நான் போட்ட வேஷம் வில்லங்கமா போச்சுங்க, கதையிலைய முடிவு மட்டும் கந்தலாச்சு பாருங்க. ஆசை வச்ச பொண்ணு செஞ்ச காரியம் இது, நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியம், இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியம். அத்தனைக்கும் இருக்கு மனசாட்சிதான், நான் தொட்டதாக சொன்னது வெறும் பேச்சுதான், வெறும் பேச்சுதான். ஒரே ஒரு வார்த்தை போதும் பொண்ணுக்கு, ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு, ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு. ஆறு குளம் தேவையில்லை, அரளி விதையும் தேவையில்லை, வீச்சருவா தேவையில்லை, வெட்டு கத்தியும் தேவையில்லை. பொதுவுல நான் தப்பே பண்ணாத ஆளுதானுங்க, வெத்து பெருமைக்காக சொன்ன பொய்யால் பாடுறேனுங்க. கனவுலையும் பொண்ணை தீண்டி பார்த்ததுமே இல்லைங்க, கவுத்து புட்டா அந்த பொண்ணு நீதி நீங்க சொல்லுங்க. மோசம் செஞ்ச பொண்ணு பேசும் ஊருதான், இந்த மோசடியால் கெட்டது என் பேருதான், இந்த மோசடியால் கெட்டது என் பேருதான். தென்னை மரத்தில காய்ப்பதில்ல நுங்குதான், என் தேவதையும் ஊதி புட்டா சங்குதான், சங்குதான். ஆறு குளம் தேவையில்லை, அரளி விதையும் தேவையில்லை, வீச்சருவா தேவையில்லை, வெட்டு கத்தியும் தேவையில்லை. ஒரே ஒரு
பார்த்த போதும் பொண்ணுக்கு ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு ஆள காலி பண்ணி போயிடுவா முன்னுக்கு. இப்படி பண்ற? என்னாச்சு மச்சான்? மாப்பிள நீங்க சொன்னது மாதிரி ஆட்டம் பாட்டம் விசேஷம் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. ஆனா பூரா பேல தண்ணியை போட்டுவிட்டு மாப்பிள கடைசியில ஒரு குள்ள போய் ஒருத்தி ஆடினானே, ஆமா, அவன் போதைய போட்டுவிட்டு 6:30 மணியை மொழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த பையன் மூஞ்சில சேர் எடுத்து போட்டான் மச்சான். மரியாதை தெரியாத பையன். ஐயோ கடவுளே. கொண்டா இந்தாங்க காப்பி. இந்தாங்கண்ணே. இந்தாங்க மைனி. என்ன மைனி அவ துணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா? என்னத்த கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க கூட்டு போங்க. டேய் யார? அவள எங்க? அவங்க வீட்டுக்கு. எதுக்கு? அவள அவங்க வீட்டுக்கு தானே கூட்டு போகணும். மாப்பிள்ள சொல்றது சரிதானே மச்சான். வளகாப்பு முடிஞ்சோன்னா பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறதானே வழக்கம். எல்லாம் வழக்கமா நடந்திருந்தா இதையும் வழக்கமா அனுப்பலாம். இவன் பழக்க வழக்கம் சரியில்லை மாப்பிள. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அட்ரஸ் மாத்தி முடியா? ஆமா மைனி, உள்ளூர் தானே, வந்து ஒரு எட்டு பாத்துக்கலாம்ல. ஏமா அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, உனக்கு என்னமா? சும்மா இருடா. டேய் யார எங்க எப்ப அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். உன் ஜோலிய பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ள? அம்மா அவர் அப்படித்தான் அப்பப்ப முறுக்குவாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பொண்ணு வாழ வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு அவசரமா வேலை இருந்தா கிளம்பி போங்க, இல்லன்னா சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலமா போலாம். சரியா? வாங்கண்ணே, என்ன தனியா வந்திருக்கீங்க? தனியா வந்தேன்னப்பா, உள்ள நம்மால ஒருத்த இல்லாமல போயிட போறான். கவலையே பட வேண்டாம், கடைசிக்கு போங்க. உங்க பங்காளி உட்கார்ந்து இருக்காப்ல. ஏன் பங்காளியா? அது யாரா? அது உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீ சீக்கிரம் சரக்கு எடுத்துட்டு வா. வர்றேன். பங்காளி நீயாப்பா? நீ மட்டும் இருக்க, கம்பெனி என்னாச்சு? கம்பெனியை கலைச்சிட்டேன் பங்காளி. ஏன்? அவனுங்களாம் துரோகிங்க பங்காளி. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அது எப்படிப்பா? செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு எதுவுமே செய்யல, சேத்துல காலை விட்டது நான் இல்லைன்னு சொன்னா யாருப்பா நம்புவாங்க? சத்தியமா சொல்றேன் பங்காளி, இந்த பொண்ணு இல்ல வேற எந்த பொண்ணையுமே நான் தொட்டது இல்ல. பசங்க பெருமையா நினைக்கிறோன்றதுக்காக பாக்குற புள்ளையெல்லாம் தொட்டுட்டேன்னு சொன்னதை சாக்க வச்சுக்கிட்டு மாட்டி விட்டானுங்க. என்ன பங்காளி சொல்ற? ஆமா பங்காளி, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, செத்துடலான்னு தோணுது. ஏன் பங்காளி நீ எதுக்கு சாவணும்? பங்காளி அவளை நான் ஏத்துக்கிட்டேன்னா, அவளை நான் தொட்டேன் அதால ஏத்துக்கிட்டேன். தொடாத ஒருத்திய நீ எதுக்குப்பா ஏத்துக்கணும்? நான் சொல்றத கேளுப்பா, ரகசியமா ஏதாவது பண்ணி முடிச்சிடு. வாடா தம்பி மச்சக்கால, கையில் என்ன சத்துமாவா புழுந்தி ஆளுக்கடா, இப்படி தாட்டா இருக்கடு. போ போ உட்காரு. தம்பிக்கு ஆப்ப தோயிடி. நானே வைக்க மாட்டேங்க, அதான் வேணாங்குது. எப்பவுமே சாம்பார ஊத்துனா சக்கரை தொட்டு வைக்கணும். என்ன குழந்தைனாரே, சத்துமாவெல்லாம் பலமா இருக்கு. இல்ல தாச்சி, வீட்டுல வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, குழந்தை நல்லா வளரணுமே அதுக்கா? ஆமா ஆமா. எங்க இங்க மகா வீட்டுக்கு எப்படி போனோம்? மகாவா? எந்த மகா? அதாங்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு திருச்சிக்கு வந்து படிச்சுச்சே. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட். அந்த
அந்த பொண்ணு பாய் இல்லையே இந்துவாச்சே. இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட்னா லவ்வர்னு அர்த்தங்க. ஓ அப்படியா? என்னை விட அந்த செவத்த தம்பிக்கு அந்த பொண்ணை பத்தி டீட்டெயிலா தெரியும். அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு? படிக்க வந்தப்ப பழக்கம். காலேஜ் முடிச்சு ரிசல்ட் பார்க்க வந்த பொண்ணு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல, இப்போ எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்ன பாஸ், என்னுடைய லவ்வர்னு சொல்றேன், இப்போ எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேக்குறீங்க? டேய், ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சதையா கட்டின புருஷன்ட்டே போய் லவ்வர்னு சொல்லலாமாடா? இது எங்க வேணாலும் சொல்லுவீங்களா? ஓ எஸ், தாராளமா சொல்லுவேனே. ஏங்க, சின்ன பையன் சொல்றாங்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிங்களே, இது என்னங்க நியாயம்? நம்மளாம் சேர்ந்து தான் அவன் கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அந்த கல்யாணத்தை தப்புங்கிறான். என்ன ஏதுன்னு விசாரிப்போம். டேய், உன் பிரச்சனை என்னன்னு சொல்றா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு நான் எவ்வளோ எடுத்து சொல்லியும் கேட்காம எனக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல. இப்போ அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணமானவன் நான் தானே தேடி வந்திருக்கான். என்ன சொல்ல போறீங்க? எப்ப தம்பி, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? யோ சொல்லியா? இந்த பொண்ணை தான் தேடி வந்தியா? என்னப்பா யோசிக்கிற? நீ தேடி வந்தது இந்த பொண்ணு தானா? சொல்லு. இல்லைங்கய்யா. என்னையா சொல்ற? இல்லைங்கய்யா, இந்த பொண்ணு இல்லைங்கய்யா. யோ, என்ன விளையாடுறியா? அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை தேடி வந்தா? நான் தேடி வரலைங்கய்யா. இவர் தான் காசு தரேன், நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு இங்க கூப்பிட்டு. என்னது? ஐயோ தலைவரே, இவன் தான் வந்து அப்படி சொன்னா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? வருஷம் பூரா உனக்கு பஞ்சாயத்து பண்றதா எங்க வேலை நினைச்சியா? எங்களால போத கேன பையன் மாதிரி தெரியுதா? யோ, இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏப்பா, ஊரு கூட்டம்னு கூட்டம் செய்ய வந்திருக்கேன். மத்தபடி இங்க நடக்கிற கூத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்ன எதுவும் கேட்காத விட்டுரு. டேய், பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா உனக்கு கண்ண தூரமா வெட்டி போட்டுருவேன். நாளைக்கு ஒருத்தர் கூட்டு வருது, நாளைக்கு ஒருத்தர் கூட்டு வருதுன்னு கூட்டு வந்த. ஏய், அவ தான் உன் பொண்டாட்டி. அவ வயித்துல வளர்றதா உன் குழந்தை. அவ கூட ஒழுங்கா குடும்பம் நடத்து. அதுதான் உன் கடமை. போங்க. இதெல்லாம் திருந்தவே மாட்டானா? எதுக்கு என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? நான் எங்க உன்னை அசிங்கப்படுத்துறேன்? நீ தான் என்ன அசிங்கப்படுத்தின. நான் எங்க அசிங்கப்படுத்தினேன்? உண்மையை சொல்லு, இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானா? எவன்கிட்டயே புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்றது நானா நீயா? ஆசையை தீத்துக்கு அலைஞ்சிருந்தா அழிச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு படம் கூட பார்க்காத என்ன எதுக்கு சொல்லணும்? நீ நினைக்கிற மாதிரி உடல் சுகத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு இதை நான் பண்ணல. அப்புறம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு. சில்லற கொடுமா? இல்லங்க, நல்லா பாருமா. 500 ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அதே கொடு அதே கொடு. டிக்கெட் வாங்கலையே, யார் இது? எப்பா டிக்கெட் வாங்கினியா? யார் இது? ஏமா நீ வாங்கிட்டியா? டிக்கெட் எங்க? இன்னும் எடுக்கல. என்ன ஆப்பம் ஏப்பம் உள்ளான்னு பாத்தியா? ஒரு நாள் ஆப்ப சாப்பிட்டா போச்சு, அதுக்கே அழுத்துக்கிற. என் பொண்டாட்டி என் கூட இல்லைங்கிறது உனக்கும் தெரிஞ்சு போச்சா?
என்னாச்சு வால் ஃபோன் பண்ணுச்சா? இதோ வந்துருச்சு. பேசு பேசு. ஹலோ. ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அப்படி என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு என்ன பிஸி? காஃபி சாப்பிட்டு இருந்தேன் அதான். ஹே நாட்டி, ஹீரோ ஒன்னு வச்சுக்கிறேன். இப்போவும் என்னதானே வச்சிருக்க? ஹே, நான் உன்னை கட்டிக்க போறவ, வச்சிருக்கிறவல்ல. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசினா பிச்சிருவேன் பிச்சு. அப்ப நீ வச்சுக்கலனா வேற யாராவது வச்சுக்கலாமா? டேய், ஏன்டா இப்படி பேசுற? விட்றா. இப்படி எத்தனை நாள் தான் ஊருக்கு தெரியாம பழகிறது? அதுக்கு தான் ஹாஸ்டல்லே தங்கிக்கலாம்னு சொன்னேன். வீட்ல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ண. ஹாய்னா. ஹாய். என்னாச்சுப்பா? இல்லப்பா, ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுனால டயர்டா இருக்கு. டவுன்லயே ஃப்ரெண்டு கூட இருக்கலாம் இல்லைங்க? ஹாஸ்டல்ல தங்கிறியாமா? நானும் அதான் நினைச்சேன். இதுல நினைக்கிறதுக்கு என்ன பாருக்கு, உனக்கு என்ன சௌரியமா செஞ்சுக்க. தேங்க்ஸ் பா. என்னாச்சு? உன்னை நினைத்தாலே உயிருருகி வழியுதடா, உன் கண்ணை பார்த்தாலே கடல் அலையும் முறையுதடா. நீ என்னை அள்ளி கொண்டு போகும் திருடன் தெரியுமடா, உன் அன்பில் எந்த நெஞ்சம் தானே அழகாய் தொலையுதடா, அழகாய் தொலையுதடா. உன்னை நினைத்தாலே உயிருருகி வழியுதடா, உன் கண்ணை பார்த்தாலே கடல் அலையும் முறையுதடா. உந்தன் வீட்டு வாசல் வந்து கோலமிட வேண்டும், உன்னொரு பார்வை ஓயாமல் என் தேகம் தொட வேண்டும். நீயே எந்தன் வீட்டுக்காரன் நினைத்தே தொட வேண்டும், உன் மீசை கொத்தும் வலியை வாங்கி மெழுகாய் அழ வேண்டும். ஆக்கி வைத்த உணவை எல்லாம் உனக்கே தர வேண்டும், நீ பாக்கி வைத்த உணவை உணவும் பெருமை பெற வேண்டும், பெற வேண்டும். உன்னை நினைத்தாலே உயிருருகி வழியுதடா, உன் கண்ணை பார்த்தாலே கடல் அலையும் முறையுதடா. நீயே எந்தன் மூச்சுக் காற்று உள்ளே வர வேண்டும், நீ வெளியே செல்ல வேண்டும் என்றால் நானே விட வேண்டும். ஊரே கண்ணை வைக்கும்படி நான் உன்னில் விழ வேண்டும், உன் ஆசை எல்லா மொத்தத்தில் என் கூச்சம் கெட வேண்டும். காந்தம் போல என்னை ஏற்கும் காதல் துணை வேண்டும், உன் கண்ணை உற்று பார்த்து கொண்டே போகும் நிலை வேண்டும், போகும் நிலை வேண்டும், நிலை வேண்டும், நிலை வேண்டும். ஹலோ, என்ன ட்ரீமா? ஏய், ஒண்ணே ஒண்ணு. டேய், ஒதப்ப. சிப்பொடி. உன்னை நினைத்தாலே உயிருருகி வழியுதடா, உன் கண்ணை பார்த்தாலே கடல் அலையும் முறையுதடா. நீ என்னை அள்ளி கொண்டு போகும் திருடன் தெரியுமடா, உன் அன்பில் எந்த நெஞ்சம் தானே அழகாய் தொலையுதடா, அழகாய் தொலையுதடா. உன்னை நினைத்தாலே உயிருருகி வழியுதடா,
பார்த்தாலே கடல் அலையும் முறையுதடா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கற? 4 நாளா என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவனுக்கு வேலை? அவன் தங்கச்சி ஓடி போயிடுச்சான். அந்த டென்ஷன்ல தான் இருக்கான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. அவன் கிடைச்சதும் கண்டிப்பா வந்துருமா. மனுஷனா இல்ல மிருகமாடா? ஏனா ஒரு அப்பாவை போட்டு இந்த வெட்டு வெட்டுறாங்க. அவன் என்னடா தப்பு பண்ணா? உன் தங்கச்சியை காதலிச்சது தவிர. எப்பா போதுண்டா சாமி உங்க சகவாசம். எதையோ பார்த்து எதுக்கோ பயப்படுற. நான் எதையோ பார்த்து எதுக்கோ பயப்படல செல்வா. உங்க அப்பாவை பார்த்து தான் பயப்படுறேன். உங்க அப்பா மோசமான ஆள்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மோசமானவர்னு இப்பதானே தெரியுது. இப்ப என்னதான் சொல்ல வர? இது ஒத்து வராதுன்னு சொல்ல வரேன். இல்ல, நீ நினைச்சா நம்ம காதல் ஈஸியா நிறைவேறும். ஊரறிய நம்ம கல்யாணமும் நடக்கும். நான் நினைச்சாவா? நான் என்ன பண்ண முடியும்? உள்ளத்தால இணைஞ்ச நாம உடலால இணைஞ்சா என் குழந்தை உன் வயித்துல வளரும். நம்ம ஒரு வழக்கப்படி கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கர்ப்பமானா உடனே கூட்டத்தை கூட்டி இதுக்கு யார் காரணம்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லிடு? எங்க அப்பாவால கண்டிப்பா 4 பேருக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் சொல்ல முடியாது. நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடந்துரும். என்ன பண்ணலான்னு நீயே யோசிச்சு சொல்லு. ஆனா நீ சேர போறது கண்டவன் கூட இல்லை, நீ காதலிச்சவன் கூட. நீ கர்ப்பமானாதான் நம்ம காதல் நிறைவேறும். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. என்ன பண்ணலான்னு நீயே யோசிச்சு சொல்லு. நீ சேர போறது கண்டவன் கூட இல்லை, நீ காதலிச்சவன் கூட தான். கன்சீவ் ஆனது வெளியே தெரியணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயம் ஒரு நாள் மார்க் ஷீட் வாங்குறதுக்காக காலேஜ்க்கு போயிருந்தப்ப. எதுக்கு ஸ்வீட் மகா? நாம நினைச்ச மாதிரி நடக்க போறதுக்கு.
என்ன மச்சான் திடீர்னு கூப்பிட்ட? ஐ அம் சோ ஹாப்பிடா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. சூப்பர்டா. ஏய், நீ எத்தனை பர்சன்டேஜ் மார்க்? நீ எனக்கு 80. உனக்கு? நான் பாஸ் பண்ணவே இல்ல. இதுல எங்க பர்சன்டேஜ் எடுக்கிறது? மகா, நீ? நான் 90%. என்ன மச்சான் ஆளை பாத்தியா? என்னாச்சு? எங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அப்ப கல்யாணம் தான். ஏய், என்னடி நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு சைலண்டா வர? என்ன சொல்லியா? அடுத்து நீ என்ன பண்ண போற? நான் என்ன குழந்தை பெத்துக்க போறேன்.